मनोजवं मारुतुल्यवेहं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयुधमुख्यं ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது பங்குனி 31 ஏப்ரல் 13 வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் த்விதியை திதி பிற்பகல் 2:49 வரை, பிறகு திருத்தியை திதி சுவாதி நட்சத்திரம் காலை 7:42 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம் வஜ்ரம் நாமயோகம் கரசை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் அங்காரகன், சிம்ம ராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, துலா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். மீனராசியில் இருக்கும் சூரியன் இன்று நள்ளிரவு 12:45 மணிக்கு மேஷராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அதாவது மீனராசியிலிருந்து சூரியன் இன்றைக்கு இரவு நேரத்தில் மேஷராசிக்கு வர்றதுனால அப்பதான் தமிழ் புத்தாண்டு தொடங்குது. இன்றைக்கு துர்முகி வருஷம், தமிழ் வருஷத்தினுடைய கடைசி நாள். இன்று நள்ளிரவு 12:45 மணிக்கு சூரியன் மேஷராசிக்குள்ள பிரவேசம் ஆகும்போது ஏவிளம்பி வருஷம் தொடங்குகிறது. அதே போல துலா ராசியில் இருக்கும் சந்திரன் இன்றைக்கு பின்னிரவு 3:33 விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினப்பலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. காலை 7:42 மணியோட ராகுடைய சாரம் முடிஞ்சிருது. அதன் பிறகு குருவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. சந்திரன் ராசியை பார்க்கிறார். சாரம் கொடுத்த குரு ராசிநாதன் அங்காரகனை பார்க்கிறார். அதனால மனதில் நினைத்த காரியங்கள் இந்த நாளில் நிறைவேறும். நல்ல பணவரவு உங்களுக்கு இருக்கும். நினைத்ததை செய்து முடிக்க முடியும். நல்ல பெயர் எடுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர் ஏற்பட்டிருந்தா, நீங்க தவறுகள் செய்திருந்தா அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். உங்களுடைய தவறுகளை மன்னித்து உற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரானது இப்போது விலகும். அப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் போயிட்டு நல்ல விஷயங்கள், நல்ல பெயர், புகழ், பணவரவு போன்றவை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்து குருவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. குரு ராசிநாதன் சுக்கிரனை பார்க்கிறார். குருவும் சுக்கிரனும் சமசப்தமத்திலிருந்து பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட உடல் உபாதை, நோய் நொடிகள் நீண்ட நாட்களாக இருந்தாலும் கூட அது சரியாகும். அதே சமயத்தில் இப்படி குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலோ பார்த்து கொண்டாலோ திருமண வரன் பார்க்கக்கூடியவர்கள் மிக கவனமாக நல்ல வரனை தேர்ந்தெடுக்கணும். திருமணம் ஆனவர்கள் தம்பதிகள் முடிந்த அளவிற்கு பிரிவினை ஏற்படாத அளவிற்கு பெரிய பிரச்சனையில ஈடுபடாமல் இருக்கணும். விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். வீணாக பொழுத கழிக்கக்கூடாது. ஆடம்பர வசதிகளுக்கு முடிந்த அளவிற்கு எதிர்பார்க்காம இருக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு பயனை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல புத்திஸ்தானம். அந்த இடத்துல சந்திரன் இருந்து குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதன் புதன் புத்தி காரகன். அவர் ஜீவனஸ்தானத்திலிருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். கல்வியில சிறப்பாக செயல்பட முடியும். கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு நல்ல உத்தியோகம் தேடி வரும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுல உயர்வு கிடைக்கும். தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க, அறிவை வளர்த்து கொள்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு சிறப்பு வகுப்புகளுக்கு செல்வீங்க. நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார். குழந்தைகள் மூலமாக இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான ஆதாயம், முன்னேற்றம் கிடைக்கும். அப்படியாக இது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் துலா ராசியில இருக்கார். அந்த சுக்கிரன் பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். 4ஆம் இடம் ஆரம்ப கல்வின்னு எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்தை உயர்கல்வின்னு எடுத்துக்கலாம். கல்வியில இப்போது உயர்கல்வியை படிக்கணும், வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருந்தா அது நிறைவேறும். அதே போன்று 4ஆம் இடம் வீடு, வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்கும். 9ஆம் இடம் ஒருவருடைய பாக்கியத்தை குறிக்கும். அப்போது உங்களுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்ற ஒரு ஆர்வம், ஆசை இருந்தா அதற்கு தேவையான வசதிகளை நீங்கள் பிறரிடத்துல கோரணும்னு சொன்னா இன்றைக்கு முயற்சிக்கலாம். பாக்கியமாக அது உங்களை சேரும். அப்படியாக உங்களுக்கு எந்த வழியில முன்னேற்றம் வேணுமோ அதை நீங்க முயற்சிக்கும் போது அது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார்.
முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் இருந்து குருவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதன் சூரியனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் சூரியனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும். அதன் பிறகு சூரியன் மேஷ ராசிக்கு வரும்போது அவர் உச்சமாயிடுவார். இப்போது சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு, சற்று பலம் குறைவு. பொதுவாக சூரியன் சந்திரனுக்கு ஒரே வீடு தான் அவர்களுக்கு இருக்குன்றதுனால அஷ்டமஸ்தானம் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டியதில்லை. இருந்தாலும் குருவுடைய பார்வை கிடைக்குது. இன்று நள்ளிரவிற்கு பிறகு சூரியன் தானாகவே பலம் பெறுகிறார். 9ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துல முதலிடம், அந்த இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார். அதனால இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, எடுத்த காரியங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய, தன்னம்பிக்கை தைரியத்தோடு விளங்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்காரு. வாக்கு ஸ்தானத்துல சந்திரன் இருந்து குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசியில குரு பகவான் இப்போது ஜென்ம குருவாக இருக்காரு. பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். பேச்சு சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கற்பனை வளம் சிறப்பாக இருக்கணும். கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இப்போது வாய்ப்பு கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். பண வரவு இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். அப்படியாக இது நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருந்து குருவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. ராசிநாதன் சுக்கிரனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருக்கும். அதனால நீங்க நல்ல செயல்களை செய்வீங்க. அது உங்களுக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக அமையும். அதனால புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். சலுகைகள் ஏதாவது தேவை, கல்வி சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாகன்னு சொன்னா அதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு செய்யலாம். குறிப்பாக ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் ராசியில அமர்ந்திருக்காரு. உத்தியோகம் சார்ந்த சலுகைகள், உயர்வுகள் போன்ற விஷயங்கள் இப்போது உங்களை தேடி வரும். மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. நல்ல நாளாக, பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். விரயஸ்தானம், அந்த இடத்துல சந்திரன் இப்போது இருந்து தனஸ்தானத்திற்கு அதிபதியான குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். குரு லாபஸ்தானத்துல இருக்கார். நீங்க செய்ய வேண்டிய செலவுகளுக்கு தேவையான வசதி, பண வரவு இப்போது உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க செய்ய வேண்டிய, முடிக்க வேண்டிய கடமைகளுக்கு தேவையான நேரம், ஓய்வு இப்போது உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போன்று உங்களுடைய முயற்சிக்கு பிறருடைய ஆதரவு, பிறருடைய அனுமதி இப்போது கிடைக்கும். பிறரிடம் சொல்லும் போது யாருடைய ஆதரவு இருந்தா உங்களுடைய காரியம் சிறப்பாக நடக்குமோ, யாருடைய அனுமதியை பெற்றால் தான் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய முடியுமோ, அதையெல்லாம் கிடைக்கும். அப்படியாக நீங்க உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தானத்துல சந்திரன் இருந்து ராசிநாதன் குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல இருக்கார். வேலை மூலமாக கிடைக்க வேண்டிய லாபம், ஆதாயம் வந்து சேரும். அதே போன்று இன்றைய நாள்ல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி அங்காரகன் 6ஆம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போது அதுல அனுகூலம் ஏற்படும். கடன் பிரச்சனையை இப்போது நீங்க தீர்க்க முடியும். மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய, அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. அதற்கு குருவுடைய சாரம் கிடைச்சிருக்கு. குரு இப்போது ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அதனால நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அந்த நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியது, கடுமையாக நீங்கள் உழைக்கக்கூடியது, இது உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு தெரிய வரும். அதனால உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். நேர்மையாக நன்னடத்தையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்கார். அவருடைய சாரம் சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. ராசிநாதன் சனி இப்போது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. ராசியில கேது இருக்கார். ஆன்மீக ஈடுபாடு இருக்கணும். உங்களுடைய கடமை உணர்வு சிறப்பாக இருக்கணும். எதையும் நிதானமாக பின்விளைவை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு செய்யணும். இப்படியெல்லாம் செய்தால் போதுமானது. அவப்பெயர் எதுவும் ஏற்படாது, காரிய தடை ஏற்படாது, நஷ்டம் ஏற்படாது. பயனுள்ள சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்னைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்றைக்கு பின்னிரவு 3:33 சந்திரன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அந்த நேரத்துல சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அதனால இன்று முழுக்க சந்திராஷ்டமம் இருந்தாலும் சந்திரனுக்கு குருவுடைய சாரம் கிடைச்சிருக்கிறதுனாலையும், ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் அனைத்தையும் சமாளிக்க முடியும்.
பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. கவனமாக இருக்கணும், திட்டமிட்டு செயல்படணும், நிதானத்தை கடைபிடிக்கணும். இது இருந்தால் போதுமானது. சந்திராஷ்டம பிரச்சனை தவிர்க்க முடியும். பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும். நம்ம படிக்கும்போது இருக்கக்கூடிய தசையே படிப்பு முடித்து உத்தியோகத்திற்கு போகும்போதும் இருந்தால் அந்த தசாநாதன் சம்பந்தப்பட்ட துறையை எடுக்கலாம் அப்படின்றத நேற்றைக்கு பார்த்தோம். அடுத்ததாக ஒருவருக்கு தன்னுடைய சுய ஜாதகத்தில் அவருடைய கல்வி ஸ்தானங்களும் அவருடைய உத்தியோகம் தொழில் ஸ்தானம் இதற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய கிரகங்களின் துறையை எடுத்து படித்தா இன்னும் எளிதாக இருக்கும். இப்போது ஒருவர் 2ஆம் இடத்துல குரு இருக்கு ஒருவருடைய ஜாதகத்துல. அப்படி இருந்தா அந்த குரு 6ஆம் இடத்தையும் பார்க்கும், 10ஆம் இடத்தையும் பார்க்கும். 2ஆம் இடம் சொல்லக்கூடியது நம்முடைய பேச்சு சாமர்த்தியம், கல்வியும் கூட குறைக்கும். அப்போது குருவுடைய சம்பந்தப்பட்ட துறையை ஒருவர் எடுத்து படித்தால் அவர் சுய தொழிலையும் செய்யலாம், உத்தியோகம் செய்து சம்பாதிக்கலாம். அந்த துறையை எடுத்து அவர் தாராளமாக படிக்கலாம். இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்படியாக 4ஆம் இடம் சொல்றது 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், கல்வி. முதல்ல ஆரம்பத்தில் பேசணும், படிக்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து 4ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒருவர் 10, 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது. இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் இட பார்வை உண்டு அப்படின்ற விதியினால 10ஆம் இடத்தை அந்த கிரகம் பார்க்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் துறையை எடுத்து படிக்கலாம். அது 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுறதுனால அந்த துறையிலேயே உத்தியோகத்துக்கு போக முடியும். இப்படியாக படிப்புக்கு 2, 4, 5, 9 பிறகு ஒருவருடைய லக்னத்திற்கு அதிபதி. இந்த கிரகங்கள் படிப்புக்கு சம்பந்தமாக இருக்கு, படிப்போடு தொடர்பு பெறுது. இதனோடு சேர்ந்து இந்த கிரகங்கள் ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு பெறணும். 10ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்லக்கூடியதும் 10ஆம் இடம் சொல்லக்கூடியதும் உத்தியோகம், அடிமை தொழில்னு சொல்லக்கூடியதும் சுய தொழில் செய்யக்கூடியதையும் குறிக்குது. இந்த இடங்களோடு ஒருவருடைய கல்விஸ்தானம் தொடர்பு பெற்றதுன்னா அவர் அந்த துறையில் எடுத்து படிக்கும்போது அதையே உத்தியோகமாக செய்யலாம். அல்லது படித்த கற்றுக்கொண்டு அந்த விஷயங்களை வைத்து சுயமாக தொழில் செய்து சம்பாதிக்கலாம், முன்னேறலாம். இப்படியும் பார்த்து ஆராய்ச்சி செய்து ஒருவர் தன்னுடைய துறையை தேர்ந்து எடுக்கும்போது என்ன துறையில படிக்கிறாரோ அந்த துறை அவருக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.